ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்லோஸ் கிச்சன். இன்றைக்கி பச்சை பப்பாயா வச்சு எப்படி ஃபிங்கர் ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு சின்ன சைஸ் பப்பாயா எடுத்துருக்கிறேன், ஏன்னா எனக்கு கொஞ்சமாக போதும். இதை பீலர் வச்சு இல்லை கத்தி வச்சு நல்லா தோல் சீவிக்கணும். 2 தடவை நல்லா சீவுங்க, ஏன்னா டீப்பாக கொஞ்சம் சீவி எடுக்கணும். அப்புறமா இதை 2ஆக கட் பண்ணி 4ஆக கட் பண்ணி 8ஆக கட் பண்ணி உள்ளே இருக்கிற சீடெல்லாம் ரிமூவ் பண்ணணும். சீடை மட்டும் இல்லை, அந்த உள்ளே பார்த்தீங்களா ஒயிட்டாக ஒரு இது இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே கத்தி வச்சு நோண்டி கட் பண்ணி எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் இதை சின்ன சின்ன ஸ்லைசஸ் ஆட்டு கட் பண்ணணும். ரொம்ப கட்டியாகவும் வேண்டாம், ரொம்ப பேப்பர் மாதிரியும் வேண்டாம், கொஞ்சம் ஒரு இதுவாட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை பப்பாயா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற யாரும் சாப்பிடக்கூடாது. அதில் இருக்கிற பால் நமக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தோன்னா அது அபார்ஷனை தூண்டுற சக்தி அதுக்கு இருக்குது. அதனால பச்சை பப்பாயில் உள்ள எந்த ப்ரிப்ரேஷனும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க சாப்பிட வேண்டாம். இப்போ அரிஞ்சு வச்சுருக்கிற அந்த பப்பாயாவை தண்ணியில் போட்டு நல்லா 2 தடவை கழுகணும். ஏன்னா அந்த பால் போகிறதுக்காக நல்லா 2 தடவை தண்ணியில் போட்டு கழுகி 5 நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்துடணும். இது மாதிரி நம்ம கழுகி ஊற வச்சதை அந்த ஒரு ஃபில்ட்ரு பாத்திரத்தில் நம்ம வடிகட்டி தண்ணி நல்லா வடிஞ்சு போகிறவட்டும் நம்ம ஒரு 10 நிமிஷம் வச்சிட்டோன்னா தண்ணி வடிஞ்சு கிடச்சிரும். அதுக்கப்புறமா இந்த தண்ணி வடிஞ்ச அப்புறமா இதை ஒரு நல்ல துணியில் க்ளீனாக இருக்கிற ஒயிட் துணினா சரி, ஏதோ ஒரு துணியில் போட்டு அந்த தண்ணி வாடி கிடைக்கணும். தண்ணி இல்லாமல் அது ட்ரை ஆகி கிடைக்கும்படியாக விரித்து வைங்க. அப்புறமா இது இப்போ நல்லா ட்ரை ஆகி கிடச்சாப்புறம் நான் கொஞ்சம் மீதியாக இருந்ததை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூட 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 ஸ்பூன் ரைஸ் பவுடர், 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், தேவைக்கு சால்ட்டு, இவ்வளோத்தையும் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். தண்ணி ஊற்ற வேண்டாம். தண்ணி ஊற்றினா கிளுபிளுன்னு ஆகி அப்புறம் அதில் மாவு ஒட்டி பிடிக்காது. நான் தேவைக்கு ஒரு சொட்டு தண்ணி தான், அந்த மாதிரி 4 சொட்டு 5 சொட்டு போட்டு இந்த பதத்துக்கு ட்ரையாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி கிடச்சிரும். அப்புறம் கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகி கொதித்து வாரப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பப்பாயாவை ஒன்று ஒன்றா போட்டு உதிரியாக போட்டு வேக வைக்கணும். பாருங்கள், ஒரு சைடு வெந்தாச்சு. நம்ம மறைச்சி போட்டு எடுக்கலாம். மறைச்சி போட்டு அது கோல்டன் ப்ரௌன் கலரில் வாரப்போ நம்ம எடுக்கிறதுக்கு ரெடி ஆகும். அது மட்டும் இல்லை, கிறிஸ்பியாக வாரப்போ அதில் ஒரு சலச்சலைன்னு ஒரு சவுண்டு வரும் பார்த்தீங்களா, அப்போவே நமக்கு அது வெந்துச்சின்னு தெரிஞ்சிடும். நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இனி நம்மகிட்ட எவ்வளோ வேணுமோ எவ்வளோ இருக்கோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துட வேண்டியது தான். எங்களுக்கு வீட்டில் 2 பேர் தான், அதனால் கொஞ்சம் போதும். நான் சின்ன பப்பாயா எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு பப்பாயா எவ்வளோ தேவையோ அது மாதிரி பெரிய சைஸு இல்லை 2 சின்ன சைஸு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஈவினிங் பிள்ளைகள் ஸ்கூல்லேருந்து நீங்கள் சுட சுட இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த 2-3 வயசு பிள்ளைகள் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. ஓடி விளையாடி அவங்களுக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போ ஓடி வருவாங்க, ஒன்று எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வெயிட் கெயினுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.